தமிழ்நாடு ஸ்டேட்டே வந்து அதில் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி கதி கலங்கிடுச்சு. நம்ம வந்தால் இந்த ஊர் தாங்காது, நாடு தாங்காது, நம்ம மக்கள் தாங்க மாட்டாங்கன்ற காரணத்தை சொல்லி ரோட் ஷோ வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு பாஜக கால் வேரூன்றி இருந்த டைமில் அதுக்கு பிறகாக இப்போ வரக்கூடிய சமீப காலத்தில் பாஜகவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறதுங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நீங்கள் எங்களை வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை நான் தனி கட்சி ஆரம்பித்து தாவைக்க இல்லைன்னா திமுகவோட நான் கூட்டணி போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. கட்சியில் அவங்க பார்வையில் எல்லோரும் தற்கூரிகள் இப்படின்னு சொல்லி விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய தாவேக்காவை சுற்றி தான் இன்றைக்கி அரசியல் களம் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற உண்மையை நீங்கள் மறுத்தாலும் நீங்கள் வந்து அதை வெறுத்தாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆதரவு குரல் எல்லா இடத்துலயும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். புதுச்சேரியில் தாவேக்காவின் பிரம்மாண்ட ரோட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் நாளைக்கு, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி தாவேக்கா சார்பாக நாங்கள் ரோட் ஷோ நடத்த போகிறோம். எங்கே காலாப்பட்டு டு கன்னியகோயில் அந்த ஏரியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர் எங்களோட ஊர், அது தனி சப்ஜெக்ட். அந்த ஏரியாவில் தான் எங்களுக்கு ரோட் ஷோ வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ரோட் ஷோ கேட்ட அந்த விவகாரம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி அரசினால். கடந்த 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி பாண்டிச்சேரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய ஐஜி எல்லோருமே வந்து அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையுமே ஆலோசனை நடத்தப்பட்டு ஆல்ரெடி கரூரில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம். க்ரௌடு கட்டுங்கடக்காத கூட்டமாக இருக்குது. வந்து ஏதோ பிரச்சனையாச்சுன்னா அப்புறம் நம்மளால் தமிழ்நாடு ஸ்டேட்டே வந்து அதில் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி கதி கலங்கிடுச்சு. நம்ம வந்தால் இந்த ஊர் தாங்காது, நாடு தாங்காது, நம்ம மக்கள் தாங்க மாட்டாங்கன்ற காரணத்தை சொல்லி ரோட் ஷோ வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரங்கசாமி, அந்த பாண்டிச்சேரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமியும் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்புறவு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செய்தி ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க நல்ல பழக்கம் உள்ளவங்க. ஏன்னா புஷியானந்தோடைய ஊரும் பாண்டிச்சேரி இல்லையா, அதனால் ரொம்ப நெருக்கம் கொண்டவங்க தான். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் வந்து இதை நிராகரிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சொன்ன காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, கரூரில் நடந்த விஷயங்களை, அதுக்கு பின்னாடி நடந்த இந்த சிபிஐ விசாரணை, இன்னைக்கு திமுக அரசு உங்களை விமர்சனம் பண்ணதுன்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே தாவேக்கா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்படி கேட்குறாங்கன்ற மாதிரியெல்லாம் அவங்க கருத்து சொல்லியிருப்பதாகலாம் செய்திகள் வந்திருக்கு. தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தாவேக்காவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மறைமுகமாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவோட இப்போ வந்து என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அரசு வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதில்லை, உரிய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உட்கட்சி பூசல்கள், அதாவது 2 கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பூசல்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பல செய்திகள் தொடர்ச்சியாக நம்ம கேட்டுருக்கோம். செய்தி ஊடகங்களிலும் அது வந்து வெளியே வந்திருக்கு. ரங்கசாமி ஓப்பனான பல இடங்களில் வந்து புறக்கணிக்கப்பட்ட செய்திகளாக கூடலாம் பார்த்தோம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்களோட தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா அது ஒரு நமக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து விவராக இருக்குங்கிற மாதிரி அவர் யோசித்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடத்தினாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியான பாஜக அதை ஏற்றுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க ரங்கசாமி அரசுக்கு, பாஜகவுடைய என்ஆர் காங்கிரஸுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. இந்த கடும் அழுத்தத்தின் காரணமாக, பாஜக கொடுத்த கடும் அழுத்தத்தின் காரணமாகவும் விஜய் அவர்களுடைய பிரம்மாண்ட ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. ஸோ ஓகே, எங்களுக்கு நீங்கள் ரோட் ஷோ கொடுக்கல, நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்திக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அது கேட்டதாகவும், அதை கொஞ்சம் யோசிக்கணும், நீங்களே டேட்டு கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த செய்தியை மையமாக வைத்து இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, டிசம்பர் 4ஆம் தேதி இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அதே போல் கொங்கு மண்டல பகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணார். எங்கன்னா தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய வார் ரூமில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ புதுச்சேரியில் இந்த மாதிரி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, இது எப்படி நடத்தலாம், பொதுக்கூட்டமாக நடத்தலாமா, இல்லை ரோட் ஷோவாக நடத்தலாமா, இல்லை உள்ளரங்கு நிகழ்ச்சியாக நடத்தலாமான்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவாக என்ன அவங்க கன்க்ளூட் பண்ண வராங்கன்றதை நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இது வந்து அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தினுடைய இப்போதைய அப்டேட். அடுத்து தொடர்ச்சியாக எப்படி வந்து எலெக்ஷன் டைமில் பார்த்தோம்னா கரை வெட்டிகள் எல்லாம்
கலர் கொடி மாற்றக்கூடிய சூழலாம் உருவாகும். இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி போங்க, திமுகலேருந்து அதிமுக, அதிமுகலேருந்து திமுக, பாஜக, காங்கிரஸ்னு சொல்லி மாறி மாறி போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் இப்போ செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிட்டு அவருக்கு ஒரு முக்கியமான 2 பொறுப்புகளை அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறது தாவேக்கா. அவரும் ரொம்ப மும்முரமாகலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரெல்லாம் வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? அதிமுகவே அவர் வந்து தேவையில்லாம் தூக்கி போட்டிருக்கு. அதை இது வச்சுக்கிட்டு இதை பெருசாக சாதிச்ச மாதிரி தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி விமர்சனங்களும் சில அரசியல் விமர்சகர்கள், சில அதிமுகவை சார்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வு இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 68 தொகுதிகள் உள்ளே இருக்குது. இந்த 68 தொகுதிகளில் 44 தொகுதிகள் பாஜக ப்ளஸ் அதிமுக கூட்டணி கட்சிகள் கைவசம் இருக்குது. அதே போல் கரூரில் வெறும் 4 தொகுதியில் திமுகவுடைய கூட்டணி வசம் இருக்குது. இந்த 68 தொகுதிகளை அப்படியே அள்ளி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செந்தில் பாலாஜி களமிறக்கப்பட்டு கடுமையாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னா இல்லை, தொடர் செய்திகள் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சீரியஸாக நான் கரூர் போய் சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஐத்தமிழ் சார்பாக நம்ம போயிருந்தோம். அங்கேயும் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, ரொம்ப வீரியமாக ஈரோடு, நாமக்கல், கரூர், கோவை இப்படின்னு சொல்லி பல பகுதிகளும் செந்தில் பாலாஜி பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக இருந்த சின்னசாமி அவர்களை வந்து திமுக பக்கம் இழுத்துருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஸோ இதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி கோவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர். அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார், எம்பி நாகராஜ் கோவை எம்பி, அதே போல் எக்ஸ் மினிஸ்டர் தோப்பு வெங்கடாச்சலம், எக்ஸ்எம்எல்ஏ ஆறுகுட்டி இப்படின்னு சொல்லி பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள்ன்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஏன்னா செங்கோட்டையன் நம்ம எவ்வளவோ இழுக்க ட்ரை பண்ண பார்த்தோம், பட் அவர் வந்து நமக்கு கல்தா கொடுத்துட்டாரு. அதனால் அதற்கு இணையான ஒரு செய்தியாக இதை மாற்றணுங்கிற அடிப்படையில் பல இணைப்புகள் வந்து இன்றைக்கி அதிமுகவில், குறிப்பாக இவங்க எல்லாருமே அதிமுக இருக்காங்க, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாய் கழகத்திற்கு பயணப்பட்டு விட்டார்கள்ன்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி அதாவது பாஜக தலைவராக இருந்த டைமில் கொங்கு மண்டலத்தில் பாஜகவை ரொம்ப டீப்பாக வந்து உள்ளே கொண்டு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஓரளவுக்கு அவர் மேலே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வேலை எப்படி செஞ்சார்னு நம்ம பார்க்கும்போது நல்லாவே பாஜகவை இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆக்கினார். பட் நயினா நாகேந்திரன் வந்த பிறகு கூட்டணி விவகாரங்களில், ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு பிடி கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் பேசினார்ன்றலாம் நமக்கு தெரியும். இவர் நயினா நாகேந்திரன் அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பேசிக்காக ஒரு அதிமுக காரங்கிறது அந்த சாஃப்ட் டோன் அவர்கிட்ட இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ஓரளவுக்கு அங்கே நல்லாவே இருந்தது. கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு பாஜக கால் வேரூன்றி இருந்த டைமில் அதற்கு பிறகாக இப்போ வரக்கூடிய சமீப காலத்தில் பாஜகவுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறதுங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி திமுக, அதே போல் இன்னைக்கு தாவேக, அதே போல் பாஜக, அதிமுகன்னு சொல்லி எல்லோருமே ரொம்ப மும்முரமாக யாரை எந்த பக்கம் இழுக்கலாம், எப்போ இந்த பக்கம் கொண்டு வரலாம்னு சொல்லி பல வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பரபரப்பாக இன்றைய அரசியலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஓபிஎஸ் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி செய்தித்தாளில். என்ன அப்படின்னா, டிசம்பர் 7ஆம் தேதி அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. இதுக்கு முன்பாக 2 நாளுக்கு முன்பாகவே என்ன செஞ்சுருக்காருன்னா, ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை போய் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்கிறார். ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு பிஜேபியோட நல்ல டச்சில் இருந்தவர் ஓபிஎஸ்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மோடி அவர்கள் சொன்னதால தான், பிரதமர் சொன்னதால தான் நான் வந்து இபிஎஸ்ஸை முதல்வராக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ இவர் ப்ளஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே பாஜக, இவங்க 2 பேரையும் பாஜகவுடைய அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஓபிஎஸ் வந்து சொல்லிகிட்டு இருப்பதாகவும், அதை எடப்பாடி பழனிசாமி மறுப்பதாகவும் செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஒன்று, நீங்கள் எங்களை வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை நான் தனி கட்சி ஆரம்பித்து தாவைக்க இல்லைன்னா திமுகவோட நான் கூட்டணி போய் சேர்ந்துடுறேன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி தான் 2 நாளுக்கு முன்னாடி போய் டெல்லியில் முகாம் போட்டு பேசிகிட்டு இருந்ததாகலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திமுக வந்து இந்த மழைநீர் விவகாரத்தில், அதே மாதிரி ஆட்சியில் பல குளறுபடிகள் இருக்குது, அதை பற்றி நான் பேசிட்டு வந்தேன் அந்த மாதிரி சொன்னார். பட் இந்த ஓபிஎஸ்க்கு பின்னாடி இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பிக்கையாக இருங்க, அதிமுக இந்த கூட்டணிக்குள்ளே, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே உங்களை சேர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோம், அதிமுகவை கூப்பிட்டு, அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு நாங்கள் சமரசம் பண்ணுறோன்ற மாதிரியெல்லாம் அமித்ஷா சொல்லியிருந்தார். ஆனால் டிசம்பருக்குள்ளே நீங்கள் உங்கள் முடிவை சொல்லலைன்னா நாங்கள் தாவேக்காவோடையோ அல்லது வந்து திமுகவோடையோ தனி கட்சி ஆரம்பித்து நாங்கள் கூட்டணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்க பக்கத்தில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்ததாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இப்படி தாவேக்காவை சுற்றி அவங்க வந்து இவங்க பார்வையில் அவங்க வந்து சீன்லேயே இல்லை, கட்சியே இல்லை, அவங்க பார்வையில் எல்லோரும் தற்குறிகள் இப்படின்னு சொல்லி விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடிய தாவேக்காவை சுற்றி தான் இன்றைக்கி அரசியல் களம் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற உண்மையை நீங்கள் மறுத்தாலும், நீங்கள் வந்து அதை வெறுத்தாலும்
அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்டேட்டில் குறிப்பாக இந்த புதுச்சேரியில் விஜய் அவர்களுக்கு அந்த ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்டதனுடைய விளைவாக என்னவா செய்ய போகிறாங்க, பொதுக்கூட்டமாக இல்லை வந்து உள்ளரங்க நிகழ்ச்சியாக? ஏன்னா எப்படியும் ஒரு வகையில் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 3-4 மாதம் தான் இருக்குது. இதுக்குள்ளே கட்சியை ரொம்ப வைடாக கொண்டு போகணும், கட்சியினுடைய கொள்கைகளை வைடாக கொண்டு போகணும், அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் தொடர்ச்சியாக போகணும், தேர்தல் வேலைகள் நிறைய இருக்குது, பூத் கமிட்டியான வேலைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி பல ப்ரெஷர் வந்து தாவேக்காக்கு இருக்குது உள்ளபடியே. அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற, எங்கே போனாலும் வந்து அனுமதி மறுக்கிறாங்க. சேலத்தில் அனுமதி கிடைக்கல, புதுச்சேரியில் அனுமதி கிடைக்கல, இப்படி எங்கே போனாலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து விஜய் எப்படி வெல்ல போகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றி.